அவங்க என்ன பின்னணி, அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸு எல்லாம் ஏன் லைனில் வந்து அந்த பையனை வந்து அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ என்ன இருக்குது பின்னணியில்? யார் அந்த அம்மா, யார் முதல்ல? அதனால தான் சொல்கிறேன், அவங்கள முதல்ல கூட்டு வந்து விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள். அந்த ஆக்சுவலி அன்றைக்கி என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்குது. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். அது ஏன்னா இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா எங்கே நம்மளுடைய பத்ரகாளி அம்மன் கோவிலே இது நடக்குது. அப்புறம் என்ன இருக்குங்க? அறநிலையத்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க? இதுதான் ஒரு இதுவா? நிச்சயம் இதெல்லாம் வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து காவல்துறை மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு இடத்துல இதே மாதிரி சம்பவம் இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த புகார்கள் வந்து இல்லை, அதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு சட்டத்தை போடணும். நீதி அரசர்களும் ஒரு சட்டத்தை போடணும். சிசிடிவி கேமரா வச்சு விசாரணை நடக்கின்ற அந்த மையத்தை ஃபுல் சிசிடிவி கேமரா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடுநிலையாளர் இருக்குல்ல, அதுக்கு ஒப்படைக்கணும். அவங்க ஆய்வு செய்யணும். முதல்ல அடிக்கிறத நிறுத்தணும். இப்போ லண்டனில் இப்பெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எந்த குற்றவாளியும் அடிக்கிறதை தடை செய்திருக்காங்க. அதுபோல ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் கொண்டு வரணும். உண்மையிலேயே அவங்க